பக்ரீத் பண்டிகையை ஒட்டி திருமங்கலம் மாட்டுச்சந்தை களை கட்டியது. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கணேஷ் பாபு இணைகிறார். கணேஷ் பாபு, விவரங்கள். நிச்சயமாக திருமங்கலத்தில் சந்தைப்பேட்டை பகுதியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்று ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் பக்ரீத் பண்டிகை வருவதற்கு ஒரு வார காலமே உள்ள நிலையில் இன்று அதிகாலை முதலே ஆட்டுச்சந்தையில் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறு ஆடுகள் முதல் ஆட்டுக்கிடாய், அதாவது 40 கிலோ 30 கிலோ எடை கொண்ட பெரிய பெரிய ஆடுகளும் விற்பனைக்கு களத்தில் இறக்கிவிடப்பட்டன. இருப்பினும் சிறு ஆடுகள் ரூபாய் 15,000க்கு மிகாமலும் பெரிய ஆடுகள் 40,000க்கு மேலும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதால் விழா கொண்டாடக்கூடிய இஸ்லாமியர்களும் விற்பனைக்கு ஆடுகளை வாங்கக்கூடிய விற்பனையாளர்களும் வாங்குவதற்கு தயக்கம் காட்டினர். கடந்த ஆண்டை விட ரூபாய் 10,000 அதிகமாக இருப்பதாலும் விழா கொண்டாடக்கூடிய இஸ்லாமியர்கள் வருகிற ஒரு வார காலத்துக்கு இடையே நடைபெறக்கூடிய பக்ரீத் பண்டிகை கொண்டாடுவதற்கு ஆடுகளை வாங்குவதற்கு தயக்கம் காட்டியதுடன் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு ஆடுகளை வாங்கலாம் என்று திரும்பி சென்றுள்ளனர். மேலும் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட ஆடுகள் விற்பனை செய்ய முடியாமல் விற்பனையாளர்கள் அங்கேயே ஆடுகளை சந்தை பகுதியிலிருந்து வீடுகளுக்கு திருப்பி எடுத்துச் செல்லும் நிலையும் ஏற்பட்டது. இந்த ஆட்டுச்சந்தை காரணமாக சந்தைப்பேட்டை பகுதியில் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாயின. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கணேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.